ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ராஜேந்திர சோழன் இந்தியாவுடைய அம்பாசிடராக இருந்தார். இந்தியா எத்தகையது அப்படிங்கிறத உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு தளகர்த்தனாக, ஒரு மாபெரும் அரசனாக இருந்தவன் ராஜேந்திர சோழன். அதனால ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறது தமிழனின் பெருமை மட்டுமல்ல, இந்தியர்களின் பெருமை. அதனால தான் மும்பையில பிஜேபி அரசு ராஜேந்திர சோழனை கொண்டாடியது. அதற்காகத்தான் மோடி இங்கே வருகிறார். இங்க வந்து ராஜேந்திர சோழனை மாபெரும் தமிழ் மன்னன்னு சொல்லி அந்த மன்னனை குறிக்கிக் கொண்டிருக்கிற போது, இல்லை இல்லை இவன் எங்களது பெருமைக்குரிய இந்திய மன்னன் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காக மோடி இங்கே வருகிறார். சார் இதில் ஒரு டவுட் வருது, ஹிஸ்டாரிக்கல் தான். தஞ்சை பெரிய கோயில் மற்றும் அந்த அந்த மாளிகை அதெல்லாம் எந்த சதலமும் எதுவும் அடையலை. பட் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஈக்குவலாக ஒரு ஒரு பயங்கரமான அந்த இது நடந்திருக்கு. என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஆபத்துகளை காட்டிலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் அவருக்கு பின்னால் வந்த காலத்துல ஆபத்துகள் அதிகமாக இருந்தன. இன்னொன்று, பெரும்பாலுமே ஓரளவு ஸ்ட்ரக்சர்ஸ் காப்பாற்றப்பட்டிருக்கு. குறிப்பா வழிபாட்டு தலங்கள். இப்ப அங்க பிரகதீஸ்வரர் கோயில், இங்கேயுமே கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ஓரளவு நல்லா தான் இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய பேலஸை தான் காணும். இப்போ அதே போல மதுரையில பாண்டிய மன்னனுடைய பேலஸ் எங்க இருந்தது யாருக்கு தெரியும்? அதுல வந்து ஒரு பாண்டிய மன்னர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுல வந்து எப்படி சோழர்கள்ல ஒரு முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் உண்டோ அதே போல பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய பேலஸ் அது இது இல்லை எங்க இருக்கு? எங்கேயுமே தெரியல. வெறும் ஆதாரங்கள் தான் இருக்கு. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் எஞ்சி இருக்கிறது. ஆனால் இந்த கோயில் எஞ்சியதுக்கும், அது புரொடெக்ட் பண்ணப்பட்டதுக்கும், பாதுகாக்கப்பட்டதுக்கும் இன்னொரு காரணம். அது வந்து விஜயநகர சாம்ராஜ்யம். இடையில விஜயநகர சாம்ராஜ்யம் தலையெடுத்தது.